என் தேவதை லக்ஷ்மி நீ. லக்ஷ்மி, ஐயோ ஒரு நிமிஷம் இரு. மாமா பேசிட்டு வந்துடுறேன். கடத்திட்டு வந்ததெல்லாம் சரிதான்டா, ஆனா சீக்கிரமா கூட்டு வருவேன்னு பார்த்தா என்னமோ காரை நடு ரோட்ல மோதிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்க. என்ன தெரியலையா? நான் தான் கஜேந்திரன். டேய், என்னடா இவனுக்கு என்ன தெரியல போல இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் யாருன்னு இவனுக்கு சொல்லணும் போல இருக்கேன். நான் கஜேந்திரன். ஓடு. என்னடி 2 நிமிஷம் பேசிட்டு வரேன் தானே சொன்னேன், அதுக்குள்ள உன் பழைய புத்தியை காட்டுறியா? ஏண்டா தம்பி, இவ்வளவு தூரம் அவளை கடத்தி கூட்டிட்டு வரல, நான் ஏற்கனவே போன்ல சொன்ன மாதிரி அவ கை காலை கட்டி தூக்கிட்டு வர வேண்டியதானே? இவ இந்த மாதிரி ஓடி போறதுல பயங்கர கில்லாடி. என்கிட்ட எத்தனை முறை தப்பிச்சு போயிருக்கா தெரியுமா? எது அப்படியோ பரவாயில்ல, இவளை கூட்டிட்டு வந்துட்டேன். இந்த நல்ல விஷயத்த நான் என் நண்பன் கிருபாக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன். போன குடுறா. சொல்லுங்கஜா. நீ சொன்ன மாதிரியே உன் ஆளு அவளை கூட்டிட்டு வந்துட்டான். பரவாயில்லப்பா, உன் ஆளு பயங்கர கில்லிதான். நான் தான் சொன்னல, கர்ணா ரொம்ப விசுவாசின்னு. ஆமா, விசுவாசிதான். உன்னோட ஆளு நட் ரோட்ல கார் ஆக்சிடென்ட் பண்ணிருக்கான். நான் மட்டும் வரலன்னு வையன், இவ இன்னொரு முறை தப்பிச்சிருப்பா. சரி கிருபா, இதுக்கு மேல அவளை நான் பாத்துக்கிறேன். உன்னோட உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாடி, வா. டேய் கர்ணா, ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாம அந்த தம்பி வேற ஏதோ மயக்கத்துல இருக்கான் போல. 2 பேரும் பார்த்து கிளம்புங்க, சரியா? வர வாடி. என்னடி தப்பிச்சு ஓடனா? உன்னை பிடிக்க முடியாது நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னை எப்படி ஸ்கெட்ச் போட்டு தூக்குறேன்னு பாத்தியா? இனிமே நீ நினைச்சாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுடி.